பெரம்பூர் எம்எல்ஏ வந்து சேகர் தான். அவர் வந்து நான் ஒரு 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஆனால் இந்த 5 வருஷத்தில் வந்து அவரை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ இந்த ஒரு 3 நாள் முன்னாடி தான் பிரச்சாரத்துக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன், இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 5 years ஒன்ஸ் வருவாங்க. இந்த எலெக்ஷன் அப்போ தான் வருவாங்க. அதை தாண்டி 4 எலெக்ஷன் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி டிஎம்கே அலைன்ஸ் தான் வந்து வரும். ஸோ கம்யூனிஸ்ட் வருவாங்க. அதை விட்டால் டிஎம்கேல இவர் ஆர்டி சேகர்ன்றவர் இப்போ மறுபடியும் அவர் தான் நிற்கிறாரு. அவர் எப்படி ஆவாரான்னு தெரியல. இந்த தொகுதிக்கு வந்து வராரா போகிறாரா என்னன்றதே தெரியல. இந்த ட்ரைனேஜி மெட்ரோ வாட்ரு இதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹவுசிங் போர்டு முறைகேடு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த காவா தூர் வரல. நான் வந்து பார்த்ததே கிடையாது. போன வாரம் அந்த இதே கேன்வாஸ் முடிச்சுட்டு கார் நம்ம பக்கம் போகிறோம். பார்த்ததே கிடையாது. அதான் லாஸ்ட் வீக் அந்த சைடு அவர் நியூ கேம்பெயின் முடிச்சுட்டு போறாரு, காரில் போறாரு. ஸோ அவர் பேர் சொன்னோன்னே இந்த நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஒன்றுமே இல்லை, ஜீரோ தான், எதுவுமே கிடையாது. அவர் இந்த ஏரியாவில் எம்எல்ஏவாக இருந்து என்ன செஞ்சாருன்னா எனக்கு எதுவும் தெரியாது. 7 வருஷம் அவர் சம்பாதிச்ச காசு தான் இப்போ எடுத்து வந்து ரோட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கு. அவர் செஞ்ச நன்மைன்னு அப்போ எதுவும் இல்லைன்னு எதுவுமே இல்லை. அவங்க செஞ்ச நன்மை இப்போ 2000 கொடுத்தாங்களா, அது வேணா இருக்கலாம். ஒரு கொடியூரில் 4 கோடி ரூபா வீடு வாங்கினாரு. அது செஞ்ச நன்மை அவ்வளோதான். இப்போ நன்மைனா 2000 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த வாட்டி நான் ஜெயிச்சேன்னா கொடியூர்ல இருக்க குப்பை கெடுங்க எடுக்கிறேன்ற. கடந்த 7 வருஷமா நீங்க தான் இருந்தீங்க. 7 வருஷமா பண்ணாததை இந்த 5 வருஷம் கொடுத்தா பண்ணிடுவீங்களா? அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவர் இது வரைக்கும் 2 எலெக்ஷன் நடந்தது இல்லையா, பை எலெக்ஷன் நடந்தது 2021 2020. அந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆர்டி சேகர் அவர்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ எலெக்ஷன் அப்போ இப்போ பார்க்குறேன். எம்எல்ஏ பார்த்தது இல்லைங்கப்பா இது வரைக்குமே. எங்கள் தொகுதியில் இன்ன வரைக்குமே யாருமே அந்த எலெக்ஷன் டைமில் வருவாங்க. அதோட யாருமே பிரச்சாரத்துக்கு வராங்க பாருங்க. எப்போனா அந்த 5 வருஷத்துக்கு இருக்கு, அவ்வளோதான். யாருமே சரி ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி யாரும் வந்தது கிடையாது. ஏரியா எப்படி இருக்கு என்ன ஏது எதுவுமே கிடையாது. எம்எல்ஏ இருக்கார் இல்லையா சேகர், அவரை கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க? பெரம்பூர் எம்எல்ஏ வந்து சேகர் தான். அவர் வந்து நான் ஒரு 3 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். ஆனால் இந்த 5 வருஷத்தில் வந்து அவரை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ இந்த ஒரு 3 நாள் முன்னாடி தான் பிரச்சாரத்துக்கு வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன், இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மக்களுக்கு வந்து இது வரைக்கும் அவர் நல்லதே பண்ணது கிடையாது. ஆனால் கேட்டால் வந்து நான் நல்லது பண்ணுவேன் அப்படி இப்படின்றாரு. ஆனால் அவர் பண்ணுற தப்பு வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் எத்தனை முறை உங்களை பார்த்துருக்கீங்க ஓவராலாகவே 5 வருஷத்தில்? 5 வருஷத்தில் நான் வந்து ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருப்பேன். அதோட அவர் பார்த்ததே கிடையாது. இந்த எலெக்ஷன் இந்த 5 வருஷம் கழிச்சு இப்போ இந்த ஓட்டு கேட்க மட்டும் தான் அவர் வராரு. மற்றபடி எதுக்கும் அவர் வரது கிடையாது. அவர் மூலியமா உங்க தொகுதியில நன்மைனா என்ன சொல்லுவீங்க? நன்மை இல்லை. அவராக வந்து சேகர் வந்து நன்மைலாம் செய்யல, இதோட அவர் தீமை தான் செஞ்சிருக்காரு. இதுங்களா இந்த ஓட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஓட்டு கேட்குறாங்க. மற்றபடி இந்த ஏரியாவில் வந்து பெரம்பூர் தொகுதியில் அவர் எம்எல்ஏன்னு தெரியும். ஆனால் யாரும் வந்து அவர் நல்லதுக்கோசம் அவர் வந்து போய் சொன்னாலும் அவர் வந்து பார்க்க மாட்டாரு, வரவும் மாட்டாரு. இதுங்களா இதான் நடக்கிறது அவர் பண்றது. உங்க தொகுதியோட எம்எல்ஏ சேகர் இருக்காங்க இல்லையா, அவங்களை கடைசி நீங்க எப்ப பார்த்தீங்க? ஆர்டி சேகர் சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தாரு. ஸோ கேன்வாஸ்க்காக வந்திருந்தாரு. அப்போ தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து 5 years முன்னாடி எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்க வந்திருந்தாரு. எப்பவுமே வந்து இதுதான் லாஸ்ட் 2 times அவர் தான் இருக்காரு. 5 years ஒன்ஸ் வருவாங்க. இந்த எலெக்ஷன் அப்போ தான் வருவாங்க. அதை தாண்டி எப்பவுமே பார்த்தது கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்க எம்எல்ஏ உங்க தொகுதியோட எம்எல்ஏ கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க? நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சப்போ பார்த்தது தான். இது வரைக்கும் நாங்கள் எம்எல்ஏவை பார்த்ததே கிடையாது. அவங்க சுற்றி இருக்கிற ஆள் தான் அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்க்குறோம். சேகர்ன்றவர் இப்போ எம்எல்ஏ மறுபடியும் அவர் தான் நிற்கிறாரு. அவர் எப்படி ஆவாரான்னு தெரியல. இந்த தொகுதிக்கு வந்து வராரா போகிறாரா என்னன்றதே தெரியல. இப்போ நாங்கள்லாம் ஒரே போஸ்ட் பண்ணுக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியல. ஆனால் இப்போது ஜெயிக்கிறாரா ஜெயிக்க மாட்டாரா, ஜெயிச்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் எதுவும் செய்த மாதிரியும் தெரியல. நிறைய ரோடு பள்ளம் குழியமாக இருக்குது. ட்ரைனேஜ் நோண்டி போட்டு அங்கங்கே போட்டு கிடக்குது. ரொம்ப இதாக தான் இருக்குது. நன்மைன்றதுன்னா ஒன்றும் இல்லை. இந்த குடிநீர் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எதுவும் நன்மை செய்த மாதிரியே தெரில. அவர் செய்ய வேண்டிய நலத்திட்டம் நிறைய இருக்குது. ஆனால் செய்கிறேன்றாங்க, இன்னும் செய்த பாடு இல்லை. அங்கங்கே காவா தோண்டி போட்டு ரோடு பள்ளம் அது பள்ளம் இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த தடவை ஜெயிச்சாலும் ஏதாவது பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரில. விஜய் எல்லாம் இதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகாது. சும்மா வந்து போகிறாங்க. இப்போ எத்தனையோ அரசியல் சினிமா நடிகர்லாம் வந்து போயிட்டாங்க. அவங்களோட இப்போ இவர் வந்து நான் தான் முதல்வர்ன்றாரு. இதெல்லாம் சும்மா ஒரு மேஜிக் முடிஞ்சு போயிடுச்சு அவருக்கு. அதை இதோட சாப்டர் க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். அவர் ஆளுங்கள்லாம் விசில் அடிச்சிக்கின்னு விசில் பண்ணிக்கின்னு அந்தந்த குறிப்பிட்ட 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு போகிறாங்க வராங்க, விசில் வச்சுன்னு போகிறாங்க வராங்க. மற்றபடி யாரும் ஒரு 25 வயசு மேலே இருக்கிறவங்கலாம் அதெல்லாம் போகிற மாதிரி யாரும் இல்லை. அவங்க வந்து அவ்வளோதான். அது இந்த எலெக்ஷனோட அவர் கமல்தாஸ் எப்படி கட்சி கழிச்சிட்டு அவங்ககிட்ட போய் வந்தார், அது மாதிரி அவர் கட்சி கழிச்சு போய் வந்துருப்பார். அவ்வளோதான். திடீர்னு வந்து எப்படி முதல்வர் ஆகிட்டார்? ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கணும். எதுவுமே இல்லாத நான் தான் முதல்வர், எனக்கும் டிஎம்கே தான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி வந்தால் எப்படி வர முடியும்? அதெல்லாம் வர முடியாது.
அவரெல்லாம் சும்மா ஏதோ காமிங் பண்ணுகிறாங்க. முடிஞ்சிடும் இந்த எலெக்ஷனோட ஒரு கதை முடிஞ்சிடும். யாரையும் பார்க்கல எம்எல்ஏ பார்த்தது இல்லைங்கப்பா இது வரைக்குமே. எங்கள் தொகுதியில் இன்ன வரைக்குமே யாருமே அந்த எலெக்ஷன் டைமில் வருவாங்க, அதோட யாருமே இந்த ஏரியாவுக்கு வந்ததில்லை. இந்த பிரச்சாரத்துக்கு வராங்க பாருங்க எப்போனா அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கு, அவ்வளோதான். நாங்கள் இதை பார்க்குறீங்களா, நாங்கள் தான் உழைச்சி நாங்கள் தான் இது பண்ணுறோம். எதுவுமே இது அப்படி இல்லை. ஏரியாவுக்காவது வரணும்ல, யாராக இருந்தாலும் ஜெயிச்சாலும் சரி என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, ஏரியா எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்கா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் ஒன்று. யார் வந்தாலும் சரி, ஆனால் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா ஏரியாவை பாருங்கள், உங்கள் ஏரியா எப்படி இருக்குது, குப்பை இருக்கா, கழிவு நீர் வருதா, என்ன ஏது எதுனா வந்து பாருங்கள். பார்த்தா தான் பிரச்சாரத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தால் மட்டும் போதாது, ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள். தேகத்தாங்க கடைசி எப்போ வந்தாரு? பன்னெண்டு தலைவர் வந்தார், அதில் வந்துட்டு வரவே இல்லைன்னா. விஜய் நிக்கிறாரு இல்லையா? ஸோ விஜய் பத்தி உங்களோட கருத்து என்ன? விஜய் அந்த அடிக்கடி வந்துக்கிறாரு அளந்துட்டு நல்லா செஞ்சா நல்லா இருக்கும், அவ்வளோதான். நல்லா செஞ்சா நல்லா நடக்கும், அவ்வளோதான். இந்த தொகுதியில் இப்போ எலெக்ஷன் வரும்போது தான் பார்த்தோம். இப்போதைக்கு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ போட்டு ஆமாம், இப்போதைக்கு எலெக்ஷன் முன்னாடி ரோடு போட்டிருக்காங்க. எல்லா ரோடும் அந்த கல், எல்லா ரோடுக்கும் அந்த மார்பிள் கல் அதெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு தெருல. இந்த டைனேஜி, மெட்ரோ வாட்ரு இதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹவுசிங் போர்டு சில முறைகேடுகள் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த காவா தூர் வரல, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. விஜய் வந்து ஒரு ஆக்டர், அவ்வளோதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். உங்க தொகுதியில் நிற்காரு ஆக்டர்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமாம், அவர் தொகுதியில் நிற்கலாம். அவர் வேட்பாளராக ஒரு கலங்காரம், நிறைய வேட்பாளர் நிற்பாங்க, அதில் வேட்பாளராக நிற்கிறாரு. அவரும் ஆக்டராக வேட்பாளராக நிற்கிறாரு, அவ்வளோதான். வந்து அரசியலுக்கே இப்போ தானே புதுசாக வந்திருக்காரு. இனிமேட்டு தான் ஒரு குடும்பம், அரசியல்னா குடும்பம் என்ன எல்லாமே அவருக்கு அப்புறமா தான் தெரியும். இப்போதான் முதல் முறையாக அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு. களத்துக்கு வராரு, களத்துக்கு வர மூலம் இல்லை, அடிக்கடி ரத்து பண்ணிட்டு போயிடுறாரு பிரச்சாரத்தை. அதுவும் அடிக்கடி ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதனால் களத்தில் இறங்கணும். இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் ஆனால் இப்போ பண்ணின்னு இருக்காங்க கண்டி. ஆனால் களத்தில் வந்து அவர் ஒன்றா தான் தெரியும். எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கள நிலவரம், பூத் அப்படின்னால பூத்து அந்த நிலவரத்துக்கு வந்தால் தான். இங்கே இருக்க லோக்கல் பசங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் பூத் லெவலில் அவர் இறங்கி வரல, சும்மா போடுறாரு. அவருக்கு என்ன ஆக்டர்ன்றதுனால நிறைய பாப்புலர் ஃபிகர் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனால அவருக்கு நான் வந்து பார்த்ததே கிடையாதுங்க. போன வாரம் அந்த இதே கேன்வாசிங் முடிச்சுட்டு காரில் அந்த பக்கம் போகிறார், அப்போ தான் பார்த்தேன். நான் பார்த்ததே கிடையாது. கடைசி எப்போ பார்த்தீங்க? அதான் லாஸ்ட் வீக் அந்த சைடு அவர் இங்கே கேம்பெயின் முடிச்சுட்டு போகிறார், காரில் போகிறார். காரில் தான் பார்த்தேன். விஜய் பத்தி ஒரே வார்த்தைன்னு சொன்னா என்ன சொல்லுங்க? இன்னும் ஐடியா அவர் புது சொல்கிறதுக்கு ஒன்றும் விட பாசிட்டிவாக இதை விட நெகட்டிவ்லாம் பொறுத்தவரைக்கும் ஒன்றும் கிடையாது. நான் பார்த்தது கிடையாது, அவள் தான் நான் சொன்னேன். நான் இந்த டிவிஷனில் இருக்கிறேன், ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்தது எலெக்ஷன் கேம்பெயின் முடிச்சாலும் அதோட நான் பார்த்ததே கிடையாது. ஆதி சேகர் அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவர் இந்த தொகுதியில் தான் இருக்காரான்றதே சந்தேகமாக தான் இருக்குது. நான் பார்த்ததே இல்லை. இப்போ வந்து 1 வீக் முன்னாடி பிரச்சாரத்துக்காக வந்தார், அவ்வளோதான். இந்த 5 வருஷத்துல நான் அவரை பார்த்ததே கிடையாது. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் பேர் சொன்னோன்னே இந்த நன்மை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுது? ஒன்றுமே இல்லை, 0 தான், எதுவுமே கிடையாது. அவர் இந்த ஏரியாவில் எம்எல்ஏவா இருந்து என்ன செஞ்சாருன்னு கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது. 7 வருஷம் அவர் சம்பாதிச்ச காசு தான் இப்போ எடுத்து வந்து ஒரு ரோட்டுக்கும் 2000 கொடுத்துருக்காரு. அவர் கொடுங்கூரில் 4 கோடி ரூபா வீடு வாங்கினாரு. அவர் செஞ்ச நன்மை அவ்வளவுதான். இப்ப நன்மைனா 2000 கொடுத்துருக்காங்க எல்லாம். பை எலெக்ஷன் கழிச்சு 2021 தேர்தலையும் நின்னாரு ஆர்டி சேகர். ஆர்டி சேகருக்கு இந்த வாட்டி ஆர்டிஎக்ஸ் பெருசா ஒன்று இருக்க வெடிய போகுது அவர் வீட்டாண்டையே. என்னன்னா கடந்த ஒரு 7.5 வருஷமா இந்த தொகுதிக்கு வந்து அவர் எதுவுமே பார்க்கல. இதுல இருக்க காமெடி என்னன்னா, இந்த வாட்டி நான் ஜெயிச்சேன்னா கொடிங்கூர்ல இருக்க குப்பை கெடுங்க எடுக்கிறேன்றாரு. கடந்த 7.5 வருஷமா நீங்க தான் இருந்தீங்க. 7.5 வருஷமா பண்ணாததை இந்த 5 வருஷம் கொடுத்தா பண்ணிடுவீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஓட்டு கேட்க மட்டும் ஒரு நாள் வந்தார், பாவம் உடம்பு சரியில்லை போல, தளபதி வரனால ஜுரம் வந்துச்சு போல. அப்புறம் ஆளை காணும், அவரும் ஆளை காணும். 300 ரூபா கூப்பிட்டு ஆளை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆர்டி சேகர் ஒரே வார்த்தையா, வேணாமையா, போதும்யா, வேணாமையா. 2 எலெக்ஷன் நடந்தது இல்லையா, பை எலெக்ஷன் நடந்தது 2021 2020. அந்த எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆர்டி சேகர் அவர்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இப்போ எலெக்ஷன் அப்போ இப்போ பார்க்குறேன். ஆக்சுவலாக எங்கள் எம்எல்ஏ பேர் என்னங்கிறதே எனக்கு இந்த எலெக்ஷன் அப்போ தான் எனக்கே தெரிய வருது. ஆர்டி சேகர் அப்படிங்கிறது கவுன்சிலர் பேர் எனக்கு இன்னமும் தெரியாதுங்க, நான் பார்த்தது கிடையாது. இது 7.5 வருஷமா இங்கே இருந்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நாள் இது கூட நடந்து கிடையாது. ஒரு ரோடு ஒழுங்கான ரோடு கிடையாது, ட்ரைனேஜ் ஆர்சிக்ஸ்ன்னு வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் எல்லாமே நல்லா நடக்குது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா போது உடனே வந்துடுறாங்க, ஜேசிபி வந்துடுது, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. எங்கள் வீட்டு எதிர்ப்பு கூட 2 வீக்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ட்ரைனேஜ் அந்த பிளாக் உடஞ்சி ஃபுல்லாக வந்துருச்சு. அதிசயமாக பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் ஆளுங்க வந்துட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இது நார்மல் டேஸாக இருந்தால் இங்கே தாங்க இந்த கஸ்தூரிபா ஸ்ட்ரீட்டு ஓகேங்களா. இப்போ நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு ஏரியாவே நாரிட்டு இருக்கும். யாருமே வந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க. வருவாங்க பார்ப்பாங்க போவாங்க, வருவாங்க பார்ப்பா போவாங்க, இப்படி தான் நடக்கும். பட் இந்த வாட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா எலெக்ஷனில் அவங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு வேணும், அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அவர் மூலமாக கிடைச்ச நன்மைங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஆர்டி சேகரமாக எங்கள் எந்த ஒரு நன்மையும் வந்து பெரம்பூர் தொகுதியில் இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ரவுடிசம் ஓவர் ஆயிடுச்சு, பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிருச்சு, ட்ரக்ஸோட
அந்த ட்ரக் மாஃபியா அதுவும் அதிகமாயிடுச்சு. பெரம்பூர்லேருந்து தான் அதிகமாக சப்ளை ஆகுதுங்கிறது ஒரு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்காங்க.